ஏமாத்துறவரே ஏமாத்துறவரே. ஆமா, நான் உங்ககிட்ட போய் சொன்னேன். உன்னை ஏமாத்தினேன். எதுக்காக? உன் காதலுக்காக. எல்லாமே உன் காதலுக்காக தான். தெரிஞ்சுக்க. காதலுக்கு தேவை ஆஸ்தி அந்தஸ்து இல்ல, உண்மை நேர்மை. நீ சொல்ற அந்த உண்மையும் நேர்மையும் தேவதாஸ் பார்வதி கிட்ட இருந்துச்சு. ஆனா என்னாச்சு? அந்த ரெண்டு பேரும் கல்யாணமே பண்ணிக்க முடியாம போயிடுச்சு. ஏன்? அதுக்கு நீங்க என்ன காரணம் சொல்றீங்க? பணம் இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் உள்ள ஏற்றத்தாழ்வு. அந்த மாதிரி நம்முடைய காதலும் ஒரு பிளடி லவ் ஸ்டோரியா கூட இருந்தா நான் பணக்காரன் போய் சொன்னேன். நீங்க காதலுக்காக மட்டும் போய் சொல்லல, உங்க வாழ்க்கைக்காகவும் போய் சொல்லிருக்கீங்க. வாட்ச்மேன் புள்ளன்னு தெரிஞ்சா மார்க் குறைச்சலா போடுவாங்கன்னு போய் சொல்லி அப்பாவியான உங்க அப்பாவை ஏமாத்திருக்கீங்களே, அது மட்டும் நியாயமா? ராதா, நான் ஒரு ஏடன் சொல்லிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நினைக்க கூட வைக்கப்படுறேன். இந்த உலகம் என்ன மதிச்சு மரியாதை கொடுக்கணுமே தவிர நான் ஒரு ஏட வாட்ச்மேன் வடிவேலோட புள்ளன்னு சொல்றத அடியோடு வெறுக்கிறேன். அவ்வளவுதான். நான் விமானத்துல இருந்துகிட்டு வில்வண்டியில போக ஆசைப்படுறேன். நீங்க வில்வண்டியில இருந்துகிட்டு விமானத்துல பறக்க ஆசைப்படுறீங்கல்ல? இல்லீங்க, உங்களுக்கு எனக்கு சரிப்பட்டு வராது. என்ன மறந்துடுங்க. ராதா, ஒண்ணு மட்டும் சொல்றேன். நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் உண்மையானது. என்ன நம்பு ப்ளீஸ். நோ. சாரி ராஜா, ஐம் சாரி. ராதா, ராதா நில்லு. இத சொல்லிட்டு நீ உயிரோட போயிடலாம். ஆனா என்ன உயிரோட பார்க்க முடியாது. ஆமா ராதா, இப்ப நான் குதிக்க போறேன். ராதா, இப்ப நீ திரும்பி வரல, என் பொறுத்த தான் நீ பார்க்க முடியும். ராஜா, ராஜா, வேக ராஜா, ராஜா வாங்க, ப்ளீஸ் வந்துருங்க. ராதா, I live for you and die for you. ராஜா, ராதா. Your smile, you have beautiful style. I like your eyes, you look very nice. Un chinna chinna sevvidal rattinama, kaal pinna pinna vandidum sithirama, madiyendum purave manam indum nilave, va va puve. Un chinna chinna punnagai mandirama, நான் உன்னை சுற்றி வந்திடும் எந்திரமா. எட்டி நின்ற கட்டி தங்கம் ஒட்டி வந்ததென்ன, ஒட்டி வந்து கட்டிக்கொள்ள ஒத்துழைத்ததென்ன. தொட தொட தொடர்ந்திடும் தொடர் கதைதான் சுகங்களை தரலாம். சுட சுட நுனிவிரல் பட படத்தான் சுவைகளை பெறலாம். மடியேங்கும் புறாவே மனம் நீந்தும் நிலாவே, வா வா பூவே. உன் சின்ன சின்ன புன்னகை மந்திரமா, நான் உன்னை சுற்றி வந்திடும் எந்திரமா.
அனுபவம் வர வர சரசங்களே நடந்திடும் தினமே. I like your smile. You have beautiful style. Wow. I like your eyes. You look very nice. உன் சின்ன சின்ன புன்னகை மந்திரமா, நான் உன்னை சுற்றி வந்திடும் எந்திரமா. மடியேந்தும் புறாவே மனம் நீந்தும் நிலாவே வா வா பூவே. உன் சின்ன சின்ன புன்னகை மந்திரமா. கால் பின்ன பின்ன வந்திடும் சித்திரமா. நீ ஏன் ஏன் செய்யற? அதுக்கு நான் இருக்கல. என்னங்க நீங்க? யாரு கதை தட்டா? எனக்கு என்ன தெரியும்? இப்ப யார் தட்டா போய் பாரு. வந்திருக்குதுங்க முதலாளி எத்தா இருக்கும். நானே போய் கதை திறக்கிறேன். யார் அது? நாட்டுக்கு சேவை செய்யும் நாகரிக கோமாளி வந்தேனையா. எப்ப வந்த? எதுல வந்த? லாரில வந்தியா? நடந்து வந்தியா? அதாக வீட்டையே நாட கொட்டைக்கு எப்படா வந்த? அதாகப்பட்டது. தம்பி, ஏக்கா பாட்டி நல்லா இருக்காங்களா? அவங்க செத்து போய் தான் 3 வருஷம் ஆச்சு. எருமை குட்டி போட்டுச்சா? குட்டி எங்க போடுது? சாணி தான் போடுது. சாணி கண்டு மாடுன்னு இதுக்கு தான் வந்தாங்க. எதுக்கு வர தெரியுமா? மச்சான் சொல்லவே இல்லையே. என்னடா? வீட்டுல விசேஷமா? அக்கா உண்டா இருக்குதா? அக்கா குண்டா தான்டா இருக்கா? டேய் அப்படி எதுவும் எனக்கு தெரியாம ஆயிரம் சொல்லி தான்டா பயந்துகிட்டு இருக்கேன். உன்னை தனியா பேசுற வாடா. சாப்பாடு சாப்பாடு உனக்கு தான் குட்டிக்கு தயார் பண்றி பாத்துக்கிட்டு பாப்போ. செத்த மீன் செய்க்கா இதே கருவாடு. ஏன்டா இதுக்கு தான் இருந்து வந்தியா? போடா பின்னாடி போடா. ஏன் மச்சான் இப்படி கொந்தளிக்கிற? சொல்றத கேளுடா. எமராளி ஒரு பொம்பளை பொறுக்கி, அவனுக்கு உங்க அக்கா மேல ஒரு கண்ணு, அவன் மேல ஏன் கண்ணு? போற போக்க பார்த்தா கொலையே பண்ணிரும் போட்டுடா. ஐயோ மச்சான் அவசரப்படாத. இப்பெல்லாம் ஜெயில தலைகீழ தொங்க விட்டு அடிக்கிறாங்க. அதுக்கு தான் உடனே வர சொன்னேன். அடுத்த பஸ் எப்ப நான் ஊருக்கு போறோம்? சொல்றத கேளுடா. நேர போற, ஒரு கத்திய கையில எடுக்கிற, ஒரு கிண்ணத்தையும் கையில எடுக்கிற. எதுக்கு மச்சான்? விஷயத்தை முடிச்சிடா. என்ன மச்சான் சொல்ற? முட்டாப்பல சொல்றத கேளுடா. என்ன மச்சான் கண்ணத்துல சுண்ணாம்பு தடவற? சுண்ணாம்புலடா வெண்ணெய். உள்ள ஊரிய எஜ்ஜ போதேப்பா அஜ்ஜ ஊழியா எருமை வெண்ணெய் மடையா சிங்கப்பூர் சேவிங் கிரீம்டா. கொல்ல பரவாயில்ல. ஐயோ நானே எடுக்கிறேன். உரம் போட்டு வளர்த்த மீசையா இப்படி ஒரு நொடியில எடுக்க சொல்றாரு. சரசு சரசு கொஞ்சம் சக்கரை கொண்டா. சீக்கிரம் கொஞ்சம் சக்கரை கொண்டா. எதுக்குங்க? நம்ம புள்ள வாயில போடுறதுக்கு. அடியே அவனுக்கு வேலை கிடைச்சிருக்குடி. ஆமா கார்பரேஷன் ஆபீஸ்ல ஏதோ வேலை எழுதி போட்டிருந்தால அது கிடைச்சிருச்சு. இத பாரு அதுக்கான உத்தரவு இந்தா. அப்பா இத்தனை வருஷமா நம்ம பட்ட பாட்டுக்கு இன்னைக்கு தான் சரியான பலன் கிடைச்சிருக்கு. இது உத்தரவு இல்ல. என் அப்ளிகேஷனை பார்த்துட்டு இன்டர்வியூக்கு வர சொல்லி லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. எப்படியோ வேலை கிடைச்சிருமல்ல? நிச்சயமா சொல்ல முடியாது. ஏன்? 100 பேருக்கு மேல இன்டர்வியூக்கு வருவாங்க. அப்போ எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும்? 2 பேர் மட்டும் தான் தேவை. யாருக்கு வேணாலும் சான்ஸ் கிடைக்கலாம். கெட்டிக்காரத்தனத்தை பொறுத்து வேலை கிடைக்காதா? கிடைக்காது. சிபாரிசு வேணும். சிபாரிசு. புடிச்சிட்டீங்களா? அந்த ரவி இல்ல அதாண்டி நம்ம மாணிக்கத்துக்கு கட்டி கொடுக்கறதுக்காக வைரம் மாதிரி ஒரு தங்கச்சி வச்சிருக்கானே அவன் கார்பரேஷன் கமிஷனருக்கு கார் ஓட்டுறான். முதல்ல அவனை போய் பிடிக்கிறேன். பாத்துங்க கோட்டை விட்டுறாதீங்க. நான் கேட்டையே விடாதவன் இதுல கோட்டை விடுவனா? இந்த ரவி நம்ம மாணிக்கத்துக்கு கார்பரேஷன் வேலை சம்பந்தமா இன்டர்வியூ வர சொல்லி கடுதாசி வந்திருக்கு. கமிஷனர் ஐயா கிட்ட நீ ஒரு வார்த்தை சொன்னீனா அந்த வேலை அவனுக்கு கிடைச்சிடும். என்ன மாமா இது? என் தங்கச்சியோட வாழ்க்கை இதுல தான் அடங்கி இருக்கு. கண்டிப்பா செய்யறேன் மாமா. ஐயா மனசு வச்சீங்கன்னா இந்த ஏழை குடும்பத்துக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க. கண்டிப்பா செய்யறேன். பையன் பேர் என்ன? ராஜமாணிக்கம். ராஜமாணிக்கம். ஆமாங்க ஐயா. வாட்ச்மேன் வடிவரோட புள்ளதான நீ அப்படின்னு கேட்டா அவனே சொல்லிடுவாங்க. அதை வச்சு நீங்க அடையாளம் தெரிஞ்சுக்கலாங்க. சரி ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நெக்ஸ்ட் மிஸ்டர் வி ராஜமாணிக்கம். வி ராஜமாணிக்கம் யாரு? நான் தான். வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்க தான் மிஸ்டர் வி ராஜமாணிக்கம்? ஆமா. டேக் யூ சீட். தேங்க்யூ சார். அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் தானே நீங்க? ஆமா சார். வெரி குட். ஹி லுக்ஸ் வெரி ஸ்மார்ட். தேங்க்யூ. உங்க அப்பா பேரு? வடிவேல். வாட்ச்மேன் வடிவேலு பையன் தானே நீங்க? இல்ல சார். அப்போ உங்க அப்பா என்ன வேலை பார்க்கறாரு? he is a businessman. பிசினஸ் மேனா? ஆமா. சரி நீங்க போகலாம். தேங்க்யூ சார்.
ஐயா மாணிக்கத்தை செலக்ட் பண்ணிட்டீங்களா? அவன் இன்டர்வியூக்கு வரவே இல்லையப்பா. மாணிக்கம் இன்டர்வியூக்கு வரலையா? ஆமா மாமா, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு நான் தான் அவனை கொண்டாந்து ஆபீஸ்ல விட்டுட்டு போனேன். அவன் இன்டர்வியூக்கே வரலன்னு கமிஷனர் சொன்னார் மாமா. ஒருவேளை வாட்ச்மேன் வடிவேலோட புள்ள நீதானேன்னு அவர் கேட்காம விட்டுருப்பாரோ? கேட்டேன்பா. நீ வாட்ச்மேன் வடிவேலு புள்ளதானு கேட்டேன். இல்லன்னா உங்க அப்பா என்ன வேலை பாக்குறாருன்னு கேட்டதுக்கு பிசினஸ்மேன் பதில் சொன்னான். ஐயா அவன் ஒரு மாதிரிங்க. வாட்ச்மேன் புள்ளன்னு 4 பேர் முன்னால சொல்லிக்கிறதுக்கு கூச்சப்பட்டிருப்பாங்க. அப்பா வாட்ச்மேன் சொல்லிக்கிறதுல என்னப்பா கூச்ச வேண்டி இருக்கு? இன்டர்வியூல கேட்ட கேள்விக்கெல்லாம் ஒழுங்கா பதில் சொன்னியா? பின்ன என்ன, எப்படியும் உங்க அப்பா உனக்கு வேலை வாங்கி கொடுப்பாங்க, கவலைப்படாத. இன்னும் கொஞ்சம் போட்டுக்க. இன்டர்வியூக்கு போனியா? போனேன். அங்க என்ன நடந்துச்சு? எல்லா இன்டர்வியூல என்ன நடக்குமோ அதான் அங்கேயும் நடந்துச்சு. நீ யாருன்னு கேட்டாங்களா? கேட்டாங்க. நீ யாருன்னு சொன்ன? நான் யாரோ அதைத்தான் சொன்னேன். குதர்க்கமா பேசுன கொன்னுடுவேன். கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. நீ யாரோட பிள்ளைன்னு சொன்ன? வடிவேலோட புள்ளன்னு சொன்னேன். வடிவேல் யாருன்னு சொன்னேன்? வடிவேல் யாருன்னா மகாத்மா காந்தின்னு சொல்றதா இல்ல ஜவஹர்லால் நேருன்னு சொல்றதா? மகாத்மா காந்தி இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவர். ஜவஹர்லால் நேரு கோடீஸ்வரருக்கு பிறந்து நாட்டு விடுதலைக்காக ஜெயில இருந்தவர். அதெல்லாம் நான் கேட்டது. நீ வாட்ச்மேன் வடிவேலோட புள்ளன்னு சொன்னையா? அவங்க கேட்கல, நான் சொல்லல. பொய் சொன்ன புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். இன்டர்வியூல நீ வாட்ச்மேன் வடிவேலோட புள்ளதானேன்னு கமிஷனர் கேட்டார்ல? கேட்டாரோ என்னமோ ஞாபகம் இல்ல. கேட்டாரோ என்னமோ இல்ல, கேட்டாரு. என்னங்க, அப்பா அவனுக்கு இருந்த பதட்டத்துல அவங்க கேட்டது சரியா காதுல விழுந்திருக்காதுங்க. இல்லடி, இவன் வேணும்னு தான் சொல்லியிருக்கான். அப்பா பேர கேட்டிருக்காங்க, வடிவேல் இருக்கான். வாட்ச்மேன் வடிவேலோட புள்ளதானேன்னு கேட்டதுக்கு இல்ல இல்ல எங்க அப்பா பிசினஸ் மேன் இருக்கான். ஏன்பா அப்படியா சொன்ன? ஆமா. ஏ, அப்பா பாக்குற வேலைய சொன்னா என்னவா? தேவை இல்லன்னு நினைச்சா சொல்லல. என்னது, தேவை இல்லைன்னு சொல்லலையா? ஆமாண்டி, இவன் வாட்ச்மேனோட புள்ளன்னு சொல்லிக்க கூடாது. ஏன்னா இந்த பையலை படிக்க வச்சது பிசினஸ் மேன். விதவிதமான ட்ரெஸ்களுக்கும் வெட்டித்தனமா ஊர் சுத்துறதுக்கும் அப்பப்ப பணம் அனுப்புனது பிசினஸ் மேன். டேய், உன்னை பெத்த அந்த கழுதை பிசினஸ் மேன்னா இந்த நாய், இந்த வாட்ச்மேன் யாருடா? உங்க அம்மாவோட கள்ள புடிச்சடா. என்னங்க, என்ன பேச்சு பேசுறீங்க? ஆமா, அப்படித்தாண்டி அர்த்தம். டேய், ஒரு உண்மை மட்டும் எனக்கு தெரிஞ்சாகணும். நீ வாட்ச்மேனோட பிள்ளைன்னு காலேஜ்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா மார்க்க குறைச்சு போட்டு வாங்கன்னு என்கிட்ட சொன்னியே, அது பொய் தானே? சொல்லுடா, பொய் தானே? சொல்லுடா, 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 விடு, சொல்லுடா, சொன்ன கேளுங்க, விடுங்க. சொல்லுடா, பொய் தானே? ஆமா, பொய்தான். ஏண்டா அப்படி சொன்ன? 4 பேர் என்ன பத்தி கேவலமா பேசுவாங்கன்னு அப்படி சொன்னேன். என்ன, உங்க அப்பா வாட்ச்மேன் சொன்னா உங்க கேவலமா நினைப்பாங்களா? அப்படிப்பட்ட கேவலமான வாட்ச்மேன் வீட்டுல நீ எதுக்குடா இருக்கணும்? நீ எதுக்குடா படிச்ச? உனக்கு எதுக்குடா அந்த புஸ்தகம் எல்லாம்? நிறுத்துங்க, நான் போயிடுவேன். மணிக்கா, அப்பா, என்னங்க அவன் போறான். போட்டு விடுறி. இப்ப அவன் பெரிய இன்ஜினியர் ஆயிட்டான். இனிமே உன் சோறும் என் காசு உனக்கு தேவையில்லை. தெரியாமலா கவிஞம் பாடினா? எண்ணெயை வச்சா இளநீர், புள்ளைய பெத்தா கண்ணீர். 5 வருஷம் தண்ணி ஊத்துனதுக்காக 50 வருஷம் பணம் கொடுக்குதே. அப்படி ஒரு தென்னம்பிள்ளை வாசல்ல வச்சு வளர்க்காம போயிட்டு. You are a handsome, beautiful man. எவ்வளவு அழகா இருக்கு. Please follow me. Oh my God. மச்சான்,
கதவை திறந்தது ஒரு ஆள் உள்ள வந்து. டேய் உன்னை எத்தனை தடவை சொல்லிருக்கேன் வெளியே போகாத பல பல்லு போன சொல்லு பசங்க எல்லாம் வருவாங்கன்னு. போகாதன்னு சொன்னா இல்லையா? பொறுக்கி பசங்க யார? இவன்தான். முதலாளி நீங்க எப்ப வந்தீங்க? நீ பொறுக்கின்னு சொன்னீல்ல அப்பவே வந்துட்டேன். முதலாளியா நான் கதவை திறந்த உடனே என்ன முன்னாடி கொட்டிட்டா. முன்னாடியா? ஹெட்ல இடிச்சிட்டா. ஹெட்லைட்டா? ஐயோ ஹெட்லைட் இல்ல ஹெட். நீ டிரைவரா இருக்கிறதுனால உனக்கு எப்ப பார்த்தாலும் ஹெட்லைட் ஞாபகம் தான். அதான் பார்த்தேன். முதலாளி என்ன குழந்தையா முதலாளி? அமெரிக்காவுல ஆம்பளைக்கு பூரா மஜாஜ் பண்ற வேலை பாத்துக்கிட்டா லீவ்ல வந்திருக்கா. ஏப்பா எப்ப அமெரிக்கா போகும்? லீவு முடிஞ்சவன. லீவு முடிஞ்சவன அமெரிக்கா போக வேண்டாம். அப்ப வேலை யாரு தரணும்னு ஏன் ஆபீஸ்ல நான் தர்றேன். வருத்தமா அக்கா ஏன்டா அது போய் அக்கா கூப்பிடுற? ஏன்டா தம்பி கூப்பிட்டியா? ஒண்ணு இல்ல மணி வாங்க கிடக்கா.